Hello friends, welcome to Manju's Kitchen. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கீரை கடையல். வாங்க எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 4 பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் 10 நிமிஷம் ஊற வச்சு பாசிப்பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது மேலே வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இப்போ இதை மூடி வச்சிடலாம். பாசிப்பருப்பு நல்லா வேகட்டும். கீரை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம கீரையை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கிண்டி விட்டுறலாம். நீங்கள் கிண்டி விட கீரையெல்லாம் நல்லா சுருங்கி வத்திரும். இன்னைக்கு நம்ம பாலக்கீரையோட யூசஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். பாலக்கீரை உடலுக்கு வலிமை தரக்கூடியது. இதை நம்ம தொடர்ந்து உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா குடல் நோய்கள் எதுவுமே வராமல் தடுக்கும். பாலக்கீரை ஈஸி டைஜஸ்டிவ் கீரை. பாலக்கீரை குளிர்ச்சி தரக்கூடியது. பாலக்கீரை ப்ரெக்னென்ட் உமன் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. ப்ரெக்னென்ட்டுக்கு அப்புறம் மதர் ஃபீடிங்க்கு வரும்போது அவங்க இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட பால் செக்ரிகேஷனுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். கண் பார்வை நன்றாக தெரியணும்னா இந்த கீரை நம்ம எடுத்துக்கலாம். அது ரொம்ப உதவியாகவும் இருக்கும். இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டாச்சு. மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் கீரை எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை கடைஞ்சிடலாம். இந்த மாதிரி நல்லா மத்து வச்சு கடைஞ்சி விட்டுக்கோங்க. சூடோடு கடைஞ்சிங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக கடைஞ்சிடலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிக்கோங்க. நம்மளோட சுவையான கீரை கடையல் ரெடி. மருந்தும் உணவும் ஒன்றே. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மஞ்சுஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட அப்கமிங் வீடியோஸை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து பிக்ஸை ஷேர் பண்ணுங்க.